கர்ணத்தை மாத்திரம் பாடி தேவதை ஆராதிப்போம். நன்றி. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி. ஆவியானவருடைய மிகப்பெரிய ஒரு ஜாப், ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு என்னன்னாக்க பரிசுத்த ஆவியானவர் அவரை இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்ட மக்களை என்ன பண்றாருனாக்க கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறாரா. ஹல்லேலூயா. ஆமா, இந்த மாலை வேளையில அதை குறித்து தான் அவங்கள்ட்ட நான் பேச போகிறேன். பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனிதன் பெற்று இருக்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இந்த பூமியில வாழ்வானாக்க கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனா வாழ்வான்.
அவனுடைய கண்ணு கண்ட்ரோல் பண்ணப்படும், அவனுடைய வாய் கண்ட்ரோல் பண்ணப்படும், அவன் செவி கண்ட்ரோல் பண்ணப்படும், அவனுடைய முழு சரீரமும் கண்ட்ரோல் பண்ணப்படும். அவன் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருப்பான். அவன் வழிகளில் ஒன்றும், அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஏன்? அவனை ஒருத்தர் நடத்துறாரு, அவர் பரிசுத்த ஆவியானவர். அவனுக்கு எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி அவனை அழகா கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறாராம். எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன செய்யணும், எப்படி கீழ்ப்படியணும், எப்படி உண்மையா இருக்கணும், எப்படி ஒழுக்கமா இருக்கணும், எப்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், எப்படி மூத்தவங்களுக்கு கீழ்ப்படியணும், எப்படி படிக்கணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி உண்மையா இருக்கணும், எப்படி விசுவாசமா இருக்கணும் அப்படின்ட்டு அவனை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு பரிசுத்த ஆவியானவரிடத்துல தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு, ஆமா நான் போனா யார் வருவா, ஆமா தேற்றரவாளன் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து என்னன்னாக்கா கம்ஃபர்டர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. அப்படின்னாக்கா ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துகிறவர். அந்த ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துறது என்னன்னாக்கா, நம் கவலையாக இருக்கும் பொழுது கவலைப்படாத, எல்லாம் மாறிடும், கடவுள் மாத்துவாரு, உனக்கு கூட கடவுள் இருக்கிறார் சொல்லி நம்மளை கம்ஃபர்ட் பண்றவர் மட்டும் கிடையாது, நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அவர் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது எவன் ஒருத்தன் கண்ட்ரோல் ஆகுறானோ, எவன் ஒருத்தன் அவருடைய வார்த்தைக்கு தன்னை கண்ட்ரோல் படுத்துகிறானோ, கண்ட்ரோல் படுத்துகிறவனை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எதன் பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, யாரு தேவனுடைய ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களை கொண்டுதான் தேவன் இந்த முழு உலகத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவரா இருக்கிறார். அதனால அந்த பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது கண்ட்ரோல் ஆகுங்க. இல்லைங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, என் பேச்சை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் ஏதோ அன்கண்ட்ரோலாக இருக்கிறேன் அப்படின்னாக்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள இன்னும் அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் அங்கெங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு. ஆமா, அதையெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து உட்காரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாங்க, அந்த அசுத்த ஆவியினுடைய கிரியைகளை எல்லாம் அப்புறப்படுத்தும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வரக்கூடியவங்களா இருக்கிறீங்க. இந்த மாலை வேளையில தெய்வம் நம்மளோட கூட பேசுவாராக. இந்த மாலை வேளையில செய்தி எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஜெபிச்சுட்டு அப்படியே செய்தி எடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல பேச ஆரம்பிச்சாரு. கனி கொடுக்கும் நாட்கள். ஹல்லேலூயா. என்னதுங்க? கனி கொடுக்கும் நாட்கள் இது அப்படின்ற ஒரு சத்தம் காதுல கேட்டுச்சு. வெள்ளிக்கிழமையில ஒரு இடத்துல பிரசங்கிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்பாக அன்னைக்கு காலையில கடவுள் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, விசாலம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. நான் யோசிச்சேன், என்னன்ற ஒரு விசாலம் அப்படின்னாக்க, விலாசம் இல்லாதவர்களை தேவன் விசாலத்தில் கொண்டு வரக்கூடியவராக. ஆமா, ரூத்து எப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தாங்க, விலாசம் இல்லாதவளா இருந்தாலும், அந்நிய தேசத்துல போய் இருந்துட்டு திருப்பி நகோமியோடு கூட இஸ்ரவேல் தேசத்துல கடந்து வர்றா, விலாசம் இல்லாதவளா இருக்கிறா. போவாஸ் என்ற ஒரு தேவன் மனிதன் மூலமாய் தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணாருங்க, விசாலத்தை உண்டாக்கி கொடுத்தாராம். அப்போ அன்னைக்கு அந்த இடத்துல பிரசங்கம் பொழுது இந்த வார்த்தையை சொன்னேன், விலாசம் இல்லாதவர்களை தேவன் விசாலத்துல கொண்டு வருவார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தாரு, கனி கொடுக்கும் நாட்கள் இது. ஹல்லேலூயா. ஆமா, கனி கொடுக்கும் நாட்கள். அப்பனா ஃப்ரூட் பேரிங் டேஸ் அப்படின்னு வருது ஆங்கிலத்தில். கனி கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை தேவன் மாற்றி இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார். உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறார். என்னன்னாக்க, உன் வாழ்க்கையில நீ கனி கொடுக்கிற நாட்களுக்குள்ள வந்திருக்கிற. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா. நன்றி 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 நன்றி. ஒரு விதை, அந்த ஒரு விதையினுடைய முழுமை எப்ப அடையுது அப்படின்னாக்க, அந்த விதை செடியாகி மரமாகி பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும் பொழுதுதான் அந்த விதை வந்து என்ன ஆகுதுங்க, பூரணப்படுகிறது. அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில நாம நினைச்ச சில காரியங்கள், விரும்பின சில காரியங்கள், ஆசைப்பட்ட காரியங்கள், ஜெபித்த காரியங்கள் எப்படி இருக்குனாக்க, சில மரங்களை குறிச்சு இந்த மரத்தை ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க, சில மரங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த விதையை போட்ட உடனே வளர்ந்து சின்ன மரமாவே அப்படியே இருக்குமா, அதுல எந்த கனியுமே வராதான். சில மரங்கள் ஓங்கி வளருமா, இலைகளே இருக்காதாம். சில மரங்கள்ல இலைகள் இருக்குமா, பூவே பூக்காதாம். சில மரங்கள் பூ பூக்குமா, ஆனா அந்த பூ என்னன்னாக்க காயா மாறாமையே அது போயிடுமா. சில மரத்துல பூ பூத்து காய் காய்க்குமா, ஆனா அது கனின்ற நடத்துக்கு வராதபடியே அந்த காயா இருக்கும் பொழுது அது என்ன அவனுக்கு பட்டு 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 கீழே விழுக ஆரம்பிச்சிருமா. ஆனா சில மரங்கள் மாத்திரமே என்ன செய்யுதுனாக்க பூத்து
காய்த்து அது கனி கொடுத்து, அந்த கனி எப்படிப்பட்ட கனியா இருக்குனாக்க சுவையுள்ள கனிகளாய் இந்த மரம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒரு விதை மரமாகி பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து அந்த கனியை ஒரு மனிதன் எடுத்து புசித்து எவ்வளவு அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த மரத்தினுடைய தன்மை முழுமை அடையக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சில இடத்துல பேசி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில நீ செடியாவே இருந்த, மரமாவே இருந்த, இலை இல்லாமல் இருந்த, பூ பூக்காம இருந்த, காய் காய்க்காம இருந்துச்சு, கனி இல்லாம இருந்துச்சு. ஆனா இந்த நாட்கள் வாழ்க்கையில தேவன் கனி கொடுக்கும் நாட்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீ வச்ச சின்ன செடி கூட வளர்ந்து கனி கொடுக்க கூடியதா மாறும். நீ சொன்ன காரியங்கள் உன் வாழ்க்கையில தேவன் வந்து நடக்கும்படி செய்வாரு. உன் வாழ்க்கையில நீ கனியை அனுபவிக்க போகிற, கனியை ருசிக்க போகிற, கனியை எடுத்து தேவனை துதிக்கும்படி தேவன் செய்ய போகிறாரு. உன் வாழ்க்கையில இந்த நாட்கள் கனி கொடுக்கிற நாட்கள். ஹல்லேலூயா. நீங்க பல இடங்கள்ல உங்களுடைய பணங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சில இடத்துல உங்களுடைய பணத்தை போட்டு நீங்க அது பலன் வராம இருந்திருக்கலாம், அதனுடைய பிரதிபலன் கிடைக்காம இருந்திருக்கலாம். சரி விடு, ஏதோ போட்டோம், 10 போச்சு, நல்ல வேலை நிறைய போடல, அதோட விட்டுச்சு, பரவாயில்ல, கடவுள் நம்மளை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்ட சின்ன சின்ன விதைகள், சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்கள், சின்ன சின்ன நன்மைகள், சின்ன சின்ன உதவிகள், செய்த ஜபங்கள், அவைகள் அனைத்தையும் தேவன் இந்த நாட்களிலே கனி கொடுக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, நீங்க விசுவாசிச்சீங்கன்னாக்க விதைக்காத இடத்துல உங்களை தேவன் அறுக்கும்படி. ஆமா, சில பேரு செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்காம இருப்பாங்க. ஆனா விதி செய்யாத தப்புக்கு போய் தண்டனைய அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறாரு. நீ எதிர்பார்த்து போட்ட இடத்துல இருந்து உனக்கு பலன் வராம இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட சொல்லுகிறாரு, நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதங்களை தேவன் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தராலே வரும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்கள் கனியை அனுபவிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. சிலருக்கு சுகம் என்ற கனியை தேவன் கொடுக்கிறார், சிலருக்கு ஆசீர்வாதம் என்ற கனியை கொடுக்கிறார், சிலருக்கு ஞானம் என்ற கனியை கொடுக்கிறார், சிலருக்கு தைரியம் என்ற கனியை கொடுக்கிறார், சிலருக்கு பரிசுத்தம் என்ற கனியை கொடுக்கிறார், சிலருக்கு தேவ கிருபை என்ற கனியை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே அப்படிப்பட்ட கனிகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த கனிகள் வந்து அவருடைய வாழ்க்கையை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறேன், ஊழியக்காரன் என்ற ஸ்தானத்தில் ஆசீர்வதிக்கிறான் ஆண்டவர். ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் இன்றைக்கு ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தினாலே கனி கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் கர்த்தாவே. கனிகள் உண்டாகட்டும் கர்த்தாவே, கனிகள் உருவாகட்டும் கர்த்தாவே. கனிகள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த மரங்கள் கனி கொடுக்கிற மரங்களாய் மாறுவதாக, கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல கனிகளை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அறிக்கை செய்து தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். உபாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நன்றி நன்றி நன்றி. 26வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வத்தை நோக்கி பார்த்து சொல்லுவோம். நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நான் விசுவாசிக்கிறேன். நான் இருதயத்துல முழுவதுமாக துளி அளவு சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய தொடங்கிட்டாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 தகப்பன். வாழ்க்கையில புகழ்ச்சி கீர்த்தி மகிமை எல்லாம் உங்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது.
அதை அனுபவிக்க போகிறீங்க. திகைத்து தெய்வத்தை துதிக்கும்படி தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில நீங்கள் வந்தது நல்லது. உங்களிடத்துல பேசும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, நம்முடைய கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்க பேசுறது. ஏன் அப்படின்னாக்க அவர் பரலோகத்துல தூதர்கள் அவரை இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. அவரை பார்க்கும் பொழுது தூதர்களுக்கு வேற எந்த வார்த்தையும் வரல, பரிசுத்தர் பரிசுத்தர் துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தேவன் பேச ஆசைப்படுகிறார், விருப்பப்படுகிறாரு. அப்படி பேச ஆசைப்படுகிற விருப்பப்படுகிற தேவன் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார். தேவர்கள் மத்தியிலே தேவன் பேசக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பேசுறதுன்னா ரொம்ப இஷ்டம். அதனால சபையில தேவ மனிதனை கொண்டு அந்த தேவன் பேசக்கூடியவராக இருக்கிறாரா. இந்த ஆராதனைய அந்த பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் உற்று பார்க்க ஆசையா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமா, தூதர்களுக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆராதனை? சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தை ஒன்று எழுதினேன். உலக காரியங்கள் கோலாகலமாக நடந்தாலும் அது மகிமை அல்ல, தேவ காரியங்கள் அற்பமாக நடந்தாலும் அது மிகவும் எளிமையானதல்ல. தேவ காரியங்கள் எளிமையாக நடந்தாலும் அது அற்பமானதல்ல. பாருங்க, ஒரு பின்தங்கின ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சபைக்குள்ள உட்கார்ந்து கொண்டு சிலராய் உட்கார்ந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இது எளிமையாய் நடக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஆனால் இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குங்க? மகிமையா இருக்குது. தேவன் இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறாரு. தேவ தூதர்கள் இதை உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள். வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். போதும், நான் சொல்லி இருந்தேன். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். முதல் வசனத்தை வாசிங்க. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். எங்க இருக்கிறாருங்க தேவன்? தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஆமா, தேவன் எங்க இருக்கிறாரு? தேவ சபையில் இருக்கிறாரு. எங்க தேவன் எழுந்தருளி இருக்கிறார்னாக்கா தேவர்களின். நீங்களாம் யாருங்க? ஆமா, ஒத்துனியல், நீங்க யாரு? தேவர்கள். யாருங்க? ஆமா, தேவர்கள். ஒத்துனியல் ஒரு தேவர்கள், எபினேசர் ஒரு தேவர், கேப்ரியல் பதில் ஒரு தேவர்கள், பால்ராஜ் ஒரு தேவர். நாம் எல்லாம் தேவர்களாக இருக்கிறோம். இந்த தேவர்கள் மத்தியில தேவன் எழுந்தருளக்கூடியவராக இருக்கிறார். அந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் தேவர்கள் என்றும், மறுபடியும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள். உன்னதமானவரின் மக்கள்னா அர்த்தம் தெரியுங்களா? The people of the most high அப்படினாக்க இந்த உலகத்தை முழுவதையும் படைத்து அரசாட்சி செய்கிற, ஆண்டு நடத்துகிற அந்த தெய்வத்தினுடைய மக்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எப்பயுமே ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னாக்க தேவனுக்கு முன்பாக ஒரு தாழ்மை இருக்கணும். தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருக்கிற ஒரு மனிதன் உலகத்துக்குள்ள வரும் பொழுது அவனுக்குள்ள ஒரு கர்வம் இருக்கணும். என்ன கர்வம் அப்படின்னாக்க நான் தேவனுடைய மக்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, கோலியாத் வந்து நிக்கிறான். எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பயந்தாங்க. ஆனா தாவீது என்ன பண்ணானுங்க? பயப்படாம நின்று பேசினா, பொறுமையானவைகளை பேசினா. விருத்தச்சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் தேவனுடைய சேனையை நிந்திக்கிறானே. அப்பனா தன்னை யாரு புரிஞ்சு வச்சிருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எல்லாம் தேவர்கள். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் உன்னதமானவருடைய மக்கள். அப்படின்னாக்க தேவத்தினுடைய ஜனங்களாக இருக்கிறீங்க. அவர் கீழே நீங்க இருக்கிறீங்கனாக்க அவருடைய அனைத்தும் உங்களுடையதாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில உயர்வான எண்களை பயன்படுத்தும் உரிமை உன்னதமானவரின் மக்களுக்குத்தான் உரிமை உண்டு. எத்தனை பேருக்குள்ள வார்த்தை உள்ள போகுது? உயர்வான எண்களை பயன்படுத்தும் உரிமை உன்னதமானவரின் மக்களுக்குத்தான் உரிமை உண்டு. உயர்வான எண்கள்னா என்னங்க? கோடி. அப்புறம் அதுதான் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கேட்டது இல்லை. ஒரு கோடி, அந்த ஒரு கோடிய வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்குள்ளேயே வாழ்நாட்கள் முடிச்சிருது. சில பேத்துக்கு கோடி இருக்குது,
10 கோடி இருக்குது, 100 கோடி இருக்குது, அப்புறங்க அடுத்து மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், எக்கச்சக்கமா எண்களை வைத்திருக்கிறார்கள். இந்த எண்களை எல்லாம் உலக மக்கள் தான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே சொல்ல போனா உயர்வான எண்களை பயன்படுத்தும் உரிமை உன்னதமானவரின் மக்களுக்கு தான் உண்டு. அது எப்படி சொல்றீங்க ஐயா? ஆபிரகாம் கடவுள் அழைச்சாரு. அழைச்சு ஆபிரகாம் என்ன சொன்னார்னாக்க, உன் சந்ததி வானத்து, ஆமா, அப்பனா என்ன தெரியுங்களா, எண்ணிக்கைக்கு அடங்காத, அப்படின்னாக்கா எண் நம்பர்ஸ், அப்படின்னாக்கா உயர்வான ஒரு எண்ணை சொல்லணும். சொன்னா அவனுக்கு புரியாது. அன்னைக்கு இருந்த மனுஷனுக்கு 10 பில்லியன் அப்படின்னு வச்சுங்க. இன்னைக்கு கூட சில பசங்களை லட்சத்துக்கு எத்தனை ஜீரோன்னு வச்சுங்களேன், 1 10 100 1000 10,000 lakh 10 lakh ஜீரோ கணக்கு போட்டு என்றது. அன்னைக்கு எப்படிப்பட்ட இருந்த நிலையில இருந்திருப்பாங்க. அன்னைக்கு கடவுள் எப்படி அவனுக்கு ஒரு உயர்வான எண்ணம் சொல்றதுன்னு தெரியல. அவனுக்கு எப்படி புரியுமோ அப்படி கடவுள் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை போல. அவன் யோசிக்கிறான், வானத்தை நம்ம நிக்கிற இடத்துல இருந்து பார்த்தாலே பல நட்சத்திரம் இருக்கு, உலகம் முழுக்க இருக்க நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் எண்ணவே முடியாது. அப்படின்னு என்னங்க, ஹை நம்பர்ஸ், உயர்வான எண்ணெய் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தாரு. ரெண்டாவது சொல்றாரு, உன் சந்ததி கடற்கரை என்ன முடியுமா, கடற்கரை மணல. அப்ப என்ன, உயர்வான எண்ணெய் தேவன் பயன்படுத்துகிறார் ஆபிரகாமின் இடத்துல. அப்படியே வரும்போது ரெபேக்கால கூட்டிட்டு வர்றாரு எலியேசர். ரெபேக்காவோட வீட்டுல இருக்கிறவங்க அவளை ஆசீர்வதித்து அனுப்புறாங்க. எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. யோசிச்சுங்க, கடவுளுடைய பிள்ளைங்க அப்படின்னாக்க 5 10 50 100 1000 அதுக்குள்ளேயே வாழ்க்கையை ஓட்டிட்டு வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. பெரிய பெரிய எண்களை வாயில முதல்ல சொல்லுங்க. வாயில முதல்ல நீங்க பெரிய பெரிய காரியங்களை சொன்னீங்கன்னா தான் வாழ்க்கையில அது உங்க வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடியதாக இருக்குது. எங்க ஊர்ல எல்லாம் சின்ன வயசுல குழந்தைங்களை எப்படி கொஞ்சுவாங்க அப்படின்னாக்க, என் தங்கம், என் வைரம், என் வைடூரியம், என் பவளம், என் முத்து. அந்த குழந்தைய சொல்லி கொஞ்சும் பொழுது உயர்வான கற்களை சொல்லி அந்த குழந்தைய கொஞ்சுறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளை பாரு எப்படி வருவான் பாரு, சீமை மாதிரி வருவான், ராஜா மாதிரி வருவான், அவனை மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது. அந்த குழந்தைக்குள்ள சில காரியங்களை சொல்லி வளர்க்குறாங்க. அப்ப நீங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார், உயர்வான எண்களை பயன்படுத்தும் உரிமை உன்னதமானவரின் பிள்ளைகளுக்கே அது உரியது. அதனால இந்த மாலை வேளையில ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் வாயை திறந்து பெரிய பெரிய நம்பர்ஸ சொல்லு. அல்லேலூயா. பெரிய பெரிய நம்பர்ஸ சொல்லு. வீட்டுக்காரு மாசம் ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிச்சாருனாக்க ஒப்பேத்திருவையா, ஒப்பேத்திருவேன். அதுல எப்படிலாம் ஒரு 1000 ரூபாய் மிச்சப்படுத்திடலாம். ஏன் அந்த மாதிரி உங்க மைண்ட் போகுது? ஏன் மைண்ட் போகுதுன்னு சொல்றேன். என் வீட்டுக்காரு இந்த இடத்துல வேலை பார்க்கிறாரு, இந்த இடத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு இவ்வளவுதான் சம்பளம், இத்தனை நாள் போனாதான் இவ்வளவு சம்பளம் வரும். உங்க மைண்ட் எதை கால்குலேட் பண்ணுது அப்படின்னாக்க, பிசிக்கலா நீங்க பார்க்கக்கூடிய காரியங்களை தான் கால்குலேட் பண்ணி நீங்க ஒரு ஊதியத்துக்கு வர்றீங்க. இவ்வளவு சம்பாதிப்பாரு, இவ்வளவு சம்பாதிச்சா கடன் போக ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்க முடியும், பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு சேமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன கணக்கு போட்டு உங்களுடைய கணக்கை கால்குலேட் பண்ணி தான் உங்களுடைய சேலரியை நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னாக்க பிக்ஸ் பண்றீங்க. ஆனா கடவுள் ஆபிரகாம் என்ன சொன்னாரு, இந்த தேசம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, அது யாவையும் உமக்கு. நீங்க யாரு அப்படின்னாக்க, முதலாவது எல்கையற்ற தேவனுடைய பிள்ளைகள், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். உங்களுடைய எண்ணிக்கையும் உங்களுடைய நினைவுகளும் எப்படி இருக்கணும், பெருசா இருக்கணும். பெரிய காரியங்களை திங்க் பண்ணணும். நீங்கள் பெருசா பேசி பெருசா திங்க் பண்ணும் பொழுதுதான் உங்கள் தேவன் சந்தோஷப்படக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க பிள்ளை வந்து உங்ககிட்ட சொல்லுது, டாடி நான் படிக்க விரும்புறேன். என்னம்மா படிக்க விரும்புற? நான் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில கூட்டி பெருக்கிற வேலைக்கு போறேன், அந்த படிப்பு படிச்சா போதும். அம்மா அப்பா சந்தோஷப்படுவீங்களா? சொல்லுங்க, சந்தோஷப்படுவீங்களா? ஏன், என்னடா புத்தி இது, எங்க இருந்து வந்துச்சு இந்த புத்தி உனக்கு? நான் ஏதோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறேன், சம்பாதிக்கிறேன், நைட்டு பகலும் ஓடுறேன், ஏதோ சேர்த்து வைக்கிறேன், உன்னை படிக்க வைக்கிறேன், நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்னு சொல்லு. அப்ப இந்த குழந்தைங்களை போய் சொல்றீங்களா, பெற்றோராகி நீங்க, உங்களுக்கு யார் புத்தி சொல்றது? கோயில்ல வந்து உட்கார்ந்தீங்கன்னாக்க பரிசுத்த ஆவியான ஒரு ஊழியரை கொண்டு உங்களிடத்துல பேசுவாரு. உன் பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்ற உனக்கு பரிசுத்த ஆவியான ஒரு புத்தி சொல்லக்கூடியவரா இருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, உன் வாழ்க்கையில பேசும் பொழுது பெரிய எண்களை பேசு. படிக்கிற பிள்ளைங்க எவ்வளோடா மார்க் எடுப்ப? 600க்கு 330 300
இவனே செட் பண்ணிட்டான், இவனே டார்கெட்டை செட் பண்ணிட்டான். என்ன செட் பண்ணிட்டான்? 330க்கு மேல போகாது, அதுக்கு மேல எடுக்க முடியாதுன்னு டார்கெட்டை செட் பண்ண உடனே அவனால வேற விஷயத்துல எதுவுமே படிக்க முடியாது. என்ன படிச்சாலும் சுத்தி வண்டி எங்கதான் வந்து நிக்கும்? 330ல தான் வந்து நிக்கும். அப்ப கோயிலுக்கு வர பிள்ளைங்க நம்ம என்ன கற்றுக் கொடுக்கறோம்னாக்கா, பெருசா திங்க் பண்ணு. சொல்லு, நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவேன், நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன். இல்ல சார், எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் வீக். சரிடா, உனக்கு மேக்ஸ் வராதுன்னு தெரியும் எனக்கு. அத பேசாத, எதை பேசு? நீ யாருடைய பிள்ளை? உன்னதமான தேவனுடைய பிள்ளை. உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு உன்னதமான தேவனுடைய ஞானம் உருவாக கூடியதாக இருக்கிறது. அப்ப நீங்க சொல்லணும், நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவேன். காரணம், உன்னதமான தேவனுடைய பிள்ளை நானாக இருக்கிறபடினாலே அவருடைய உன்னதமானவருடைய ஞானம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுதுதான் படிக்கிற காரியங்கள் ரொம்பவே ஈஸியா உங்களுக்கு புரியும்படி தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வீட்டுல இருக்கிறீங்களா? மனைவியை சொல்றேன், உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்றத பெருசா திங்க் பண்ணுங்க. 5000 சம்பாதிக்கிறாரு, எவ்வளவு? இன்னும் 2000 எக்ஸ்ட்ரா வந்தா போனோம், பத்தாது. அடுத்த மாசம் உங்களுக்கு செலவு இருக்கும். திருப்பி என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர், இன்னொரு 2000 ரூபாய். ஆபிரகாம் போய் தேவனிடத்துல பேசுறான், 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? அப்ப யோசிக்கிறான், அவங்க 5 பேர் கம்மியா இருந்தாங்கன்னாக்கா தப்பாயிடுமே, தப்பு 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 வாயில போட்டுட்டு இந்த 45 பேரு இப்படி யோசிக்கிறான். வேணாம், அது கூட சந்தேகம் தான். 40, 30, 20, 10 அப்படின்னு குறைச்சு 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 எங்க வந்துட்டான்? 10 கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த தேசத்தை அழிப்பீரோ? குறைச்சிக்கிட்டே வர்றான். சில பேர் ஆண்டவர்கிட்ட கூட்டிக்கிட்டே வருது, ஆண்டவரே வீட்டுக்கார் 12000 சம்பாதிக்கிறார், எக்ஸ்ட்ரா ஒரு 3000 வந்துச்சு அப்படின்னாக்க என் வாழ்க்கையை எப்படியாச்சும் ஓட்டிடுவோம் ஆண்டவரே, ஒப்பேத்திரும் ஆண்டவரே. அடுத்த மாசம் திருப்பி ஜெபம் மாறுது, ஆண்டவரே இந்த மாசம் 20 ரூபா வந்துருச்சு, அடுத்த மாசம் ஒரு 21 ரூபா வந்துச்சு அப்படின்னாக்க கடவுள் பாப்பாரு, புத்திய பெருசாக்கு. ஹலோ, புத்தி பெருசாகட்டும். ஆண்டவரே, என் வீட்டுக்காரு 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிப்பார் ஆண்டவரே, என் வீட்டுக்கார் 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த 1 லட்சம் ரூபாய் டார்கெட்டை பிக்ஸ் பண்றீங்க பார்த்தீங்களா? அந்த டார்கெட்டுக்கு ஏத்த மாதிரி தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் இயக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நான் உங்க வீட்டுக்கு சொல்றேன், சுதா சிஸ்டர் கூட்டம் முடிஞ்ச உடனே நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்றேன். மைண்ட் யோசிக்கிறீங்க, ஐயோ போட்டதெல்லாம் போட்ட இடத்துல கிடக்குது, துணி இங்கே கிடக்குது, டப்பா அங்கே கிடக்குது, செருப்பு வேற, இவர் வேற சட்டை கழட்டி அப்படியே போட்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு கூட்டம் முடிஞ்சு ஆமேன்னு சொல்றதுக்குள்ள பார்த்தா சுதா சிஸ்டர் இருக்க மாட்டாங்க, கேப்ரியல் இருக்க மாட்டாரு. வண்டி எடுத்துட்டு டக்கு டக்குன்னு வீட்டுக்கு போய் எல்லாம் ஒதுங்க வச்சு சரி பண்ணி எல்லாம் முடிச்சு கிடிச்சு வந்துட்டு உள்ள வந்தோடனே எல்லாம் டிக் பண்ணிட்டு சோத்துறேன் ஐயா பார்ப்போம். ஓ, முன்னாடியே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. எப்படி சரி பண்ணாங்க? நான் வர்றேன்னு சொன்னனால என்ன பண்ணாங்க? நான் வரலன்னு சொல்ல நினைச்சீங்களேன், 2 பேர் ரிலாக்ஸா போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அவங்கள கிராஸ் பண்ணி நான் போகும்போது டாடா கட்டுறது, பாய். பார்த்தா ஜூஸ் வேற குடிச்சிட்டு போறாங்களா? ஏன்? அவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு தெரியாது, அவங்களுக்கு சொல்லல, அதனால அவங்க ரிலாக்ஸா போவாங்க. நான் வர்றேன்னு சொன்ன உடனே வேலை நடக்குதா இல்லைங்களா? ஆமாவே இல்லைங்களா? அப்போ நீங்க என் வாழ்க்கையில தேவன் என்னுடைய வீட்டுக்கார் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும்படி தேவன் செய்வார் என்று சொன்ன உடனே தான் தேவன் அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஏற்பாடுகளை தேவன் செய்வாரு. ஹலோ, இருக்கீங்களா? அப்பதான் அதுக்குரிய வருமானத்தை கொடுப்பாரு, அப்படிப்பட்ட நபர்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு, அப்படிப்பட்ட கம்பெனியோட தேவன் டச் அப் பண்ணி கொடுப்பாரு, பெரிய நபர்களோடு கூட சம்பந்தப்படுத்தி கொடுப்பாரு. உங்களுடைய ஒரு சின்ன ஒரு கேரக்டர், ஒரு சின்ன குணாதிசயம் ஒருத்தருக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களா, அவர் சொல்லுவாரு, அப்பா நீ ஏன் சுத்திக்கிட்டு இருக்கிற, என்கிட்ட வந்துரு, என்ன ஒரு சம்பளம் வாங்குற, என்கிட்ட ஓட்டு, நான் பாத்துக்கிறேன். யோசிப்பாங்க, என்னத்தை கொடுக்க போறாரு இருந்தாலும். பார்த்தாக்க நீங்க வீட்டுக்காரம்மா ஜெபிச்ச மாதிரி 1 லட்சம் ரூபாய் அந்த மாசம் சம்பளம் வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், வாயெல்லாம் பல்லு. என்னாச்சு? நீங்க சொன்ன வார்த்தையை தேவன் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களா யாருங்க? உன்னதமானவரின் ஆமா உயர்வான எண்களை பயன்படுத்தக்கூடிய உரிமை உங்களிடத்தில் இருக்கிறது. அதனால பெரிய பெரிய காரியங்களை சொல்லுங்க. படிக்கிற பசங்களுக்கு சொல்றேன், ஒதுனி எல்லாம் இந்த வருஷம் 10th போறா, 10th தானப்பா, 9th ஆச்சு, இந்த வருஷம் 9th, அடுத்த வருஷம் 10th அடிச்சு தூக்கணும். இந்த வருஷம் எபினேசர் +2 மார்க் அடிச்சு தூக்கணும். என்ன சொல்லணும்னாக்கா, கர்த்தர் எங்க இருக்கிற, நான் தான் வருவேன். ஸ்கூல்ல டீச்சர் கேட்கிறார், மாஸ்டர் டே இந்த வருஷம் ஸ்கூல்ல பெரிய ரிசல்ட் கொடுக்கணும், எல்லாம் எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? அப்படியே எல்லாம் அப்படியே சேர்ல படுத்துக்கிறது. டேய் எவனாச்சும் சொல்லுங்கடா. எபினேசர் சொல்லணும், சார் ஆண்டவன் கூட இருக்கிறபடினால நம்ம ஸ்கூல் மானத்தை நான் காப்பாத்துவேன், நான் ஃபர்ஸ்ட் மாணவனை வந்து காட்டுவேன். ஹல்லேலூயா. சொன்னாதான் தேவன் வேலையா
ஆமா, சொல்லும் பொழுதே 300 சார் அப்படின்னாக்க ஆண்டவர் போயிடுவார். துண்ட தோல்ல போட்டு இந்த 300 நீயே படிச்சு எடுத்துக்க போ, உனக்கு எதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். தேவன் வந்து ஹெல்ப் பண்ணுனாக்க பெரிய டார்கெட் தான் தேவன் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. சின்ன டார்கெட் வச்சு அவர் கூப்பிட்டு எனக்கு அசிங்கம். இந்த மாலை வேளை கர்த்தர் இடத்துல பேசுறாரு, நீங்கள் உன்னதமானவருடைய மக்களாக இருக்கிறபடினால பெரிய பெரிய எண்களை பயன்படுத்துங்க. எத்தனை பேர் பயன்படுத்த போறீங்க? பயன்படுத்துவீங்களா? ஆமா, உங்களுடைய வருமானத்தை வச்சு பேசக்கூடாது, உங்களுடைய வேலையை வச்சு பேசக்கூடாது. தேவன் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. அன்னைக்கு ரெபெக்காளை வாழ்த்து அனுப்பும் போது, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எதை சொல்லி அனுப்பிச்சாங்க? தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்தபடினாலே அவர் அந்த பிள்ளையை ஆசீர்வைத்து அனுப்பினார்கள். அந்த ஆசீர்வைத்தது போலவே தேவன் கோடா கோடியாய் பெருக பண்ணினார். அல்லேலூயா. உங்களை பண்ணுவார மாட்டாருங்க? கட்டாயமா பண்ணுவார். இந்த மாலை வேளை கர்த்தர் பேசுறாரு, உயர்வான எண்கள் வாயில வரட்டும். பிசுனாரித்தனமா பேசுற வார்த்தையை முதல்ல ஒழிச்சு கட்டுங்க. பிசுனாரித்தனமா பேசுறத முதல்ல நிறுத்துங்க. முதல்ல அதை நிறுத்துனீங்கன்னா தான், நல்ல வார்த்தைகளை பேசினீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை செழிப்பாக்க கூடியதாக இருக்குது. வார்த்தை எடுத்து வாசி கடந்து போகலாம். மார்க் 11. நன்றி ஆண்டவரே. ஓ மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. 22, 23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். தேவன் சத்தியம் பண்ணி சொல்றாரு ஒரு விஷயத்த. என்ன சத்தியம்? மெய்யாகவே அப்படின்னாக்க சத்தியமா சொல்றேன்னு அர்த்தம். என்ன சொல்றாருனாக்க, எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்ப என்ன சொல்றாருனாக்க, வாயை திறந்து பேசு அப்படின்றார். இருதயத்துல நம்பு, வாயை திறந்து பேசு. நீ என்ன பேசுறியோ அதன்படி தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராக. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்க, நம்ம என்ன பேசுறோமோ அதை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சில டைம்ல வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வந்துட்டு, நீங்க என்ன செய்ய போறீங்க? நாங்க வந்துட்டு ஒரு சவரன் பண்ணலான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப இந்த ஒரு சவரனுக்குரிய பணத்தை யாரு ரெடி பண்ணணும்? சொன்னவங்க தான் ரெடி பண்ணணும். ஆமாவா இல்லைங்களா? ஃபங்க்ஷன் ஒரு சவரன் பண்றேங்க, ஒரு சவரன் எவ்வளவு இன்னைக்கு 50,000 ரூபாய் வச்சுங்களேன். இந்த 50,000 ரூபாய் பணத்தை எப்படி ரெடி பண்ணணும்னு அவங்க பிரயாசப்பட்டு அது ரெடி பண்றாங்கல்ல. ஆனா அது உலகத்துல. கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னாக்க, நீங்க விசுவாசத்துல எதை சொல்றீங்களோ அதை யார் செய்வா? சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்றத அவர் செய்வாரு. உலகத்துல நீங்க சொல்றத நீங்க தான் செய்யணும், நீங்க தான் கஷ்டப்படணும், நீங்க தான் சிறுக சிறுக சேர்த்து வைக்கணும், நீங்க தான் கடன் வாங்கி அந்த காரியத்தை பண்ணிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். ஏன்? நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நீங்க செய்றீங்க. ஆனா கடவுளுடைய வார்த்தையை எடுத்து நீங்க வாயை திறந்து சொன்னீங்கன்னாக்க அது யாருடைய வார்த்தை? அந்த வார்த்தையை யார் செய்யணும்? சரி, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் சார், நான் சொன்னா நான் தான் செய்யணும் போல நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, பயப்படாதீங்க. நீங்க சொன்னா நீங்க செய்ய தேவையில்லை. நீங்க சொல்றது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினாலே அதை நிறைவேற்ற பொறுப்பு யார்கிட்ட போயிருதுங்க? தேவனிடத்துல போகிறது. சோ இப்போ கொஞ்சம் ஆஸ்வாசம் ஆயிருச்சு. ஓ பரவாயில்ல, நான் என்ன சொன்னாலும் அதை என் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறபடினால இப்ப ரிலாக்ஸா பேச ஆரம்பிங்க. வாயை திறந்து ஃப்ரீயா பேச ஆரம்பிங்க. என்ன பேசுறீங்க? நன்மையான காரியங்களை பேசுங்க, உயர்வான காரியங்களை பேசுங்க, மேன்மையான காரியங்களை பேசுங்க. அதான் உபாகம் 26:19 வாசிச்சோம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னாக்க, முதல்ல நீங்க அதை பேசுனீங்கன்னா தான் அதை தேவன் செய்யக்கூடியவரா இருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் சபையில் அந்த வசனத்தை வாசித்து அறிக்கை பண்ண சொல்லுகிறோம். ஏன் தெரியுங்களா? அதை நீங்கள் சொல்லும் பொழுது அதை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ கடவுள் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அந்த மலையை பார்த்து பேசுங்க அப்படின்றார். ஏன் பேசணும்? பேசும் பொழுதுதான் தேவன் உங்களுக்காக செயல்படக்கூடியவராக இருக்கிறாரு. சோ இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க பேசினா கடவுள் வேலை செய்வாருன்னு. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க பேசினா கடவுள் வேலை செய்வாரு. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சரியில்லாம இருக்குதோ அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க. எவனாலும் இந்த மலையை பார்த்து, முதல்ல பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, பிரச்சனையை பாருங்க. சில பேருக்கு பிரச்சனையை பார்க்கறதே ஒரு பயமா இருக்குது. ஐயோ வேணாம் சார், அதை மட்டும் நான் பார்க்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் கண்ணை திறந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க. அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. எது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதோ அதை பார்த்து சொல்லுங்க. இது என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, இதுதான் என் வாழ்க்கையில இருக்கணும்னு கடவுள் சொன்னபடினாலே இது என் வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லி முடித்த பிற்பாடு தேவன் அது உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராக. ஒரு காரியத்தை சொல்லிட்டு கடந்து போகிறேன். பரிசுத்தமான விசுவாச வார்த்தையை பேச வைப்பது பரிசுத்த ஆவி.
அவிவிசுவாசமான அசுத்தமான வார்த்தையை பேச வைப்பது அசுத்த ஆவி. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, ரெண்டு ஆவி இருக்குது இந்த உலகத்துல. நமக்குள்ள இருக்கிறது மனித ஆவி. இந்த மனித ஆவியை கடந்து ரெண்டு ஆவி இருக்குது. ஒண்ணு பரிசுத்த ஆவி, இன்னொன்னு என்னங்க சொல்லுங்க? அசுத்த ஆவி. ரெண்டு ஆவி இருக்குது. பரிசுத்தமான விசுவாச வார்த்தையை பேச வைப்பது பரிசுத்த ஆவி, அசுத்தமான அவிவிசுவாசமான வார்த்தையை பேச வைப்பது அசுத்த ஆவி. சரி, இப்போ உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா யோசிச்சு பாருங்களேன். உங்க வாயில பரிசுத்தமான விசுவாசமான வார்த்தை வருதா? பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் காலையில சொன்னேன். பரிசுத்தம்ன்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க விசேஷமான ஒரு காரியத்திற்காக பிரித்தெடுக்கப்படுவதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. இருக்கீங்களா? அசுத்தம்னா என்னங்க? கேவலமான மோசமான ஒரு செயலை செய்தபடினால அதை எடுத்து ஒன்றுக்கு உதவாத இடத்துல போடுறதா என்னதுங்க? அசுத்தம். ஆமாவா இல்லைங்களா? வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அதுக்கு டயப்பர் போடுறீங்க. அந்த குழந்தை அதுல உச்சா போய் ஒன்னும் போய் ரெண்டும் போயிருச்சு. இப்ப அந்த டயப்பரை கலட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு எத்தனை பேர் பீரோல வைப்பீங்க? பால்ராஜ், நீ நம்மால் இந்த பக்கம் வந்து உட்காந்துடணும். டயாப்பரை கலட்டி கவர்ல போட்டு பீரோக்குள்ள, அது என்னதுங்க? அசுத்தம். அப்ப என்ன பண்ணுவீங்க? டேய் வாடா, கையில கொடுத்து கொண்டு போய் குப்பை டப்பால இப்பயே போட்டு வா. மம்மி நாளைக்கு காலை குப்பை வண்டி வரும். டேய் பேசாத, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, எடுத்துட்டு போ. கொண்டு போய் அந்த குப்பை டப்பால போட்டுட்டு வந்த உடனே தான் கையை கழுவுனியான்னு கேக்குறாங்க. அந்த பையன் கையை நல்லா போட்டு சோப் போட்டு தேய்க்கிறான். ஏன்? அசுத்தமானதை என்ன பண்றோம்னாக்க வச்சுக்கிறதுல தூக்கி போட்டுறோம், வேணாம் சொல்லிட்டு. ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு மொய் வைக்கிறாங்க. மொய்னாக்க வந்து இன்விடேஷன் கொடுக்குறாங்க. வீட்டுல கல்யாணம் வந்துருங்கன்னு சொல்றாங்க. 501 ரூபாய் தட்டுல வைக்கிறாங்க. பத்திரிகை ஃபர்ஸ்ட் எடுக்கிறது இல்ல. பத்திரிகை ஃபர்ஸ்ட் எடுக்கிறது 501 ரூபாய் எடுத்து டக்குன்னு ஹஸ்பண்ட் எடுத்துட்டு போறாரா, ஒய்ஃப் எடுத்துட்டு போறாரா, ஒரே போராட்டம், போட்டி டக்கு 500 எடுத்து உள்ள வச்சுக்கிறது. உள்ள வச்சுட்டு அந்த பத்திரிகை அப்புறம் தான் எடுத்து படிக்கிறது. இப்ப இந்த 500 ரூபாய் என்ன பண்ணீங்க? ஜோபில் வச்சீங்களா? எடுத்துக்கொண்டு குப்படப்பாட்டை வச்சுருந்தீங்களா? எங்க வைக்கிறீங்க? பர்சுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறீங்க. அதை பிரித்தெடுக்கிறீங்க. அது பரிசுத்தமானது. 500 ரூபாய் கொண்டு நிறைய பொருட்கள் வாங்கலாம், பிரித்தெடுக்கிறீங்களே. இதுதான் லைஃப்ல. அசுத்தமானதை கொண்டு போய் குப்பையில போடணும், பரிசுத்தமானதை கொண்டு போய் உயர்ந்த இடத்துல வைக்கணும். அப்போ உங்க வாயில பரிசுத்தமான விசுவாசமான வார்த்தை வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. சரி, எதிர்பாராத விதமா உங்க வாயில வந்து அவிவிசுவாசமான அசுத்தமான கண்ணீர், கவலை, வியாதி, பிரச்சனை, குறைவு, சண்டையை பேசக்கூடிய வார்த்தை வாயில வந்துடுச்சு. இப்ப வாயில வார்த்தை வந்த உடனே டக்குன்னு நீங்க என்ன பண்ணணுங்க? ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடணும். ஹலோ, இருக்கீங்களா? அந்த நாத்தமுள்ள ஸ்மெல் வந்த உடனே அதை என்ன பண்ணணும்? ஸ்டாப். அசுத்தமான வார்த்தைகளை ஸ்டாப் பண்ணிடணும். ஏன் அப்படின்னாக்க எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால நான் பரிசுத்தமான வார்த்தை தான் பேசுவேன். ஹல்லேலூயா. அசுத்தமான வார்த்தைகள் தொண்டை வரைக்கும் வரலாம். தொண்டை வரைக்கும் அசுத்தமான வார்த்தைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது வாயில ஒரு நாள் வந்துட, அதை மட்டும் பேசிடவே கூடாது. அசுத்தமான வார்த்தையை பேசினாக்க அசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. பரிசுத்தமான வார்த்தையை பேசினாங்க யார் உங்களுக்குள்ள இருக்காங்க? பரிசுத்த ஆவியானவர்கள் இருக்கிறார். இன்னொரு விஷயம் பாருங்க, விசுவாசமான வார்த்தை நம்மை சாந்தப்படுத்தி நம்முடைய காரியங்களை சாத்தியமாக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? விசுவாசமான வார்த்தை நம்மை சாந்தப்படுத்தி நம்முடைய காரியங்களை சாத்தியமாக்குமா? அவிவிசுவாசமான வார்த்தை நம்மை சேதப்படுத்தி நம்முடைய காரியங்களை சேதாரமாக்குமா? ஹலோ, இருக்கீங்களா? விசுவாசமான வார்த்தை என்ன பண்ணுனாக்க உங்களை ஃபர்ஸ்ட் சாந்தப்படுத்துமா? பாருங்க, விசுவாசத்துல பேசுறவங்க எப்பயுமே ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கவே மாட்டாங்க, ரிலாக்ஸா இருப்பாங்க. நிறை குடம் நீர் தழும்பாது, குறை குடம் கூத்தாடும். எப்ப உள்ளுக்குள்ள விசுவாசம் இல்லையோ அப்பயே லப 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 லபன்னு கையமையான்னு இந்த மீன் மார்க்கெட்ல சவுண்ட் கேட்கிற மாதிரி காதுல கேட்டுட்டு கச்சா முச்சான்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. 5 பிசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க யாருங்க? அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறவங்க. விசுவாசமான வார்த்தை பேசுறவங்க சாந்தமா இருப்பாங்க, அவங்க சாத்தியமாக்க கூடியவங்களா இருப்பாங்க. ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குனாக்க நீங்க சாந்தமா இருப்பீங்க. ஏசு என்ன சொன்னார் இந்த பூமியில வந்த போது? நான் சாந்தமும் அப்படின்னாக்க அவரை போட்டோல பாக்குறாங்க, அப்படியே அழகா
அப்படியே ரொம்ப சாந்த சுரூபி மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கானுங்க. சாந்தம்னா அது கிடையாது. சாந்தம்னாக்க ஒரு விஷயங்கள் நம்ம நோக்கி வரும் பொழுது நம்ம ரிலாக்ஸா நிதானிச்சு எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுறதுதான் சாந்தம். அல்லேலூயா. இருக்கீங்களா? இயேசு இந்த பூமியில வந்தபோது 40 நாள் உபவாசம் இருந்தாரு. உபவாசம் இருந்து முடிச்சுட்டு வந்த பிற்பாடு யார் வந்தாங்க? ஆமா, என்ன பேசுனா? இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொன்னான். அடுத்து என்ன சொன்னா? மேல இருந்து குதிங்கன்னு சொன்னா. மூணாவது என்ன சொன்னா? என்னை பணிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னா. இந்த 3 வார்த்தைகளையும் பிசாசு என்ன பண்ணா? இயேசு கிட்ட பேச ஆரம்பிச்சான். ஆனா இயேசு அவனுக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தாரு? கல்ல அப்பமா பார்க்க மாட்டேன், கடவுளுடைய வார்த்தை தான், கடவுளுடைய வார்த்தை தான் எனக்கு மெயினான ஒரு காரியமா இருக்குது. நான் குதிக்க மாட்டேன், கத்த பரிச்சிக்க மாட்டேன், உன்னை வணங்க மாட்டேன், ஏன்னா உன் தேவனாய் கத்தரை மட்டும் பணிந்து கொள்வாய்னு எழுதப்பட்டிருக்குது. அவனுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட செவி கொடுக்கல. ரிலாக்ஸா, நிதானமா, விசுவாசமா தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பேசினார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை கத்துக்குங்க. கோயிலுக்கு எதுக்கு வர்றீங்க அப்படின்னாக்க, வாழ்க்கையில எப்படி வாழ்றதுன்றதை கத்துக்கிறீங்க. சோ வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் பதட்டப்படாதீங்க. பிரச்சனைகள் ஒண்ணும் பண்ணாது. ஹலோ, வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறீங்க, தெரியாத 2 பேர் வராங்க உங்க வீட்டுக்கு. அந்த நாய் என்ன பண்ணும்? கச்சாமச்சா கச்சாமச்சா கச்சாமச்சான்னு கத்தும். கயிறை அறுத்துட்டு ஓடுற மாதிரி கத்தும். நீங்க டக்குன்னு வந்து பார்த்துட்டு, ஏய் டாமி 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 ஷூ அக்கா நீங்க உள்ள வாங்கக்கா அப்படின்றீங்க. அப்ப உங்க வார்த்தையை கட்டணும். அந்த நாய் என்ன பண்ணுது? இப்படிதான் விசுவாசம். பிரச்சனையை பார்த்தோன்னா கச்சாமச்சா கச்சாமச்சான்னு கத்தக்கூடாது. ஷூ அமைதியாயிரு அப்படின்னாக்க அமைதியா மாறிடும். அதுக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் தேவை. என்ன விசுவாசம் தேவை? கடவுள் கூட இருக்கிறாரு, கடவுளுடைய வார்த்தையை நான் சொன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கொப்பளிக்கிற காரியங்களை கூட தேவன் அமைதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். வசந்த வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, இந்த 2 வசனத்திலையும் 2 காரியங்களை மையப்படுத்தி சொல்றாங்க. ஒன்னு இருதயத்துல விசுவாசிக்கணும், 2வது வாயினாலே. ஆமா, இந்த வார்த்தைகள் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? ரட்சிப்புக்காக. என்னதுக்காக? ஆமா, எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் ஒண்ணு இருக்கு அப்படின்னாக்க அது ரட்சிப்பு தான். அல்லேலூயா. இருக்கீங்களா? மனிதன் பாவம் செய்து தேவன் அற்றவனாக தேவனை விட்டு விலகி போயிட்டான், பாவத்தில் விழுந்துட்டான், மரணத்துக்குள்ள போயிட்டான், செத்த பிற்பாடு அவன் நரகத்துக்குள்ள போக போறான். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு காரியத்தை மாற்றி அமைப்பதற்காக தேவனுடைய மகா உன்னதமான ஞானமான ஒரு திட்டம் தான் என்னன்னாக்க, எல்லா மனிதர்களும் மரணத்துக்குள்ள போகிறதை தவிர்த்து ஒரே தேவகுமாரனை இந்த உலகத்தில் அனுப்பிச்சு, அந்த தேவகுமாரனை சிலுவையில கொன்று அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவரை உயிரோடு கூட எழுப்பி ஒரு பெரிய பிளான தேவன் செய்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? ரட்சிப்புன்றது ஒரு மிகப்பெரிய வேலைங்க. அது தேவனே திட்டம் போட்டார். திட்டத்தை யார் போட்டதுங்க? வேற யாராச்சும் போட்டு கொடுத்தீங்களா? கடவுளே திட்டம் போடுறாரு. எங்க திட்டம் போடுறாரு? ஆதியாகமத்துல சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நக்குவாய் அப்படின்னு போட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதியாகமத்திலே தேவன் திட்டத்தை தீட்டிட்டாரு. அந்த திட்டத்தை, மகா உன்னதமான திட்டத்தை ஏற்ற வேளையிலே தன் குமாரனை கண்ணியின் வயிற்றிலே பிறக்க செய்து அவரை சிலுவையில மறிக்க செய்து அவரை அடக்கம் பண்ண செய்து அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழச் செய்து, சார் இந்த வேலையெல்லாம் ஒரு பெரிய வேலை சார். ஹலோ, இருக்கீங்களா? நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியல. இயேசு பிறந்தாரு, கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். இயேசு செத்தாரு, குட் ஃப்ரைடே. இயேசு உயிரோடு எழுந்தாரு, ஈஸ்டர். அதாவது அது ஒரு பண்டிகைன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அது மிகப்பெரிய ஒரு பிளான், தேவனுடைய திட்டம், தேவனுடைய மிகப்பெரிய வல்லமை வெளிப்பட்ட இடம். பிறப்புல தேவனுடைய கிரியைகள் காணப்பட்டது, மரணத்துல தேவனுடைய கிரியை காணப்பட்டது, உயிர் தழுதல தேவனுடைய வல்லமை காணப்பட்டது. இந்த முழு காரியங்களையும் தேவன் செய்து முடித்துட்டு இப்ப இயேசுவை நம்பினா நீங்க என்ன பண்ணலாம்? ரட்சிக்க. ஆமா, எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க? ஆமா, ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஊழியக்காரர் மட்டும் என்ன கேட்டாரு? இயேசு கிறிஸ்து நீங்க விசுவாசிக்கிறையா? விசுவாசிக்கிறையா? அவரை மரித்தோர்ந்து தேவன் உயிரோடு எழுப்பினார்னு நம்புறையா? நம்புறையா? வாயை திறந்து சொல்லு, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் மரித்தோர்ந்து எழுந்தான் நான் நம்புறேன்னு சொல்லி உங்க வாயில சொன்ன உடனே தான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்போ தேவனுடைய மிகப்பெரிய வேலையை
ரொம்ப சிம்பிளா மாத்தி இருதயத்துல விசுவாசித்து வாயில சொன்னா உங்களுக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ப ரட்சிக்கப்பட்ட நீங்கள் யாருனாக்க தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குடும்பத்துல வந்துட்டீங்க, தேவனுடைய அங்கத்தினரா மாறிட்டீங்க, அந்த பரலோகத்தின் பிரஜையா மாறிட்டீங்க. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் எதுல பண்ணி கொடுத்தாருங்க? இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிக்கப்படுகிறீர்கள். உங்க வாழ்க்கையில மிக பெரிய ரட்சிப்பையே தேவன் விசுவாசித்து அறிக்கை செய்கிறதன் மூலமாக தான் அவர் கொண்டு வந்திருக்கிறார்னாக்க, அதை விட ஒரு பெரிய விஷயம் உலகத்துல வச்சிருக்கா? உங்களுடைய சுகம் அதுக்கு கீழே தான், உங்களுடைய ஆசீர்வாதம் அதுக்கு கீழே தான், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் அது ரட்சிப்புக்கு கீழே தான் இருக்குது. ஹல்லேலூயா. சரி, இப்போ இப்படிதான் தேவன் ரட்சிப்பையே ஒரு மனிதனுக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறார்னாக்க, அவர் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறதுக்கு வேற பிளான் வச்சிருப்பார் நினைக்கிறீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? ரட்சிப்பையே தேவன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணப்பட்டா ரட்சிக்கப்படுவான்னு சொன்ன தேவன் சுகத்துக்கு வேற பிளான் வச்சிருப்பாரு, ஆசீர்வாதத்துக்கு வேற பிளான் வச்சிருப்பாரு, உங்க உயர்வுக்கு வேற பிளான் வச்சிருப்பாரு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பிரின்சிபிள் ஒரே ஒரு பிரின்சிபிள் தான் தேவன் இடத்துல. எவ்வளவு உன்னதமான காரியங்களை தேவன் லகுவான விதத்தில் உங்களுக்கு கொடுத்தாரோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் தேவன் அப்படியே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சரி, இப்ப சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும் சார்? 40 நாள் உபவாசம் போடு, முழங்கால்ல நில்லு, கண்ணீர் வடி, பொருத்தனை பண்ணு, அதை செய்யு, இதை செய்யு. இதயத்துல விசுவாசி, வாய்னால இருதயத்தில் விசுவாசி. இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளினாலே நான் குணமானேன் என்பது இருதயத்தில் விசுவாசிச்சு வாயில அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. இயேசுவின் தழும்புகளினாலே நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளினாலே நான் சுகமானேன் என்று சொல்ல 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 எப்படி ரட்சிக்கப்பட்டு புது மனுஷனாய் வாழ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ அதே தேவன் உங்களுடைய சுகத்தையும் அதே ஃபார்மேட்ல தான் தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? ஆமா. பைக்குக்கு ஒரே ஒரு சாவி தான். ஒரு பைக்குக்கு 2 சாவி கொடுப்பான், ஒரு ஒரிஜினல், ஒரு டூப்ளிகேட். ஆனா இந்த ஒரு சாவியை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னாக்க, வண்டியும் ஆன் பண்ணலாம், வண்டியை சைடு லாக்கும் பண்ணலாம், வண்டியில் இருக்கக்கூடிய சைடு டப்பாவையும் திறக்கலாம், சீட்டை திறக்கிறதுக்கும் ஒரு லாக் இருக்குது, அதுக்கும் அதே சாவி தான். ஒரு சாவியை வச்சு ஒரு முழு பைக்ல இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் ஆபரேட் பண்ணக்கூடியது எப்படியோ அப்படியே ஒரே விதமான காரியங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிற இந்த ஒரே காரியங்களை கொண்டுதான் தேவன் வெளியேற பெற்ற ரட்சிப்பையும் கொடுக்கிறாரு, சுகத்தையும் கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு. ஹலோ, இருக்கீங்களா? நாங்க ரட்சிக்கப்பட்ட இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரல. எங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை சரியா சொல்லாதபடினால ரட்சிக்கப்படுறதுக்கு மட்டும்தான் இயேசு விசுவாசித்து வாயில அறிக்கை செஞ்சு ரட்சிக்கப்பட்டோம். அடுத்து வாழ்க்கையில உயர்வு போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். உனக்கு என்ன இருக்குது அதை வச்சுட்டு கடவுளுக்கு உண்மையா இரு, உத்தமமா இரு. ஆண்டவர் நாளைக்கு வந்தான்னா பரலோகத்துக்கு போவையா? சார் 40 வருஷம் ஆச்சு சார், நாளைக்கு வந்தாருன்னா அவர் என்னைக்கு வந்தா நான் போவேன். அவர் வர்றான்றதுக்கான கஷ்டத்துல இருக்கிறோன்ற வேதம் போதிக்கல. அவர் எப்பொழுது வந்தாலும் நான் போக தயாரா இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக அந்த தேவனுக்காக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டு போவேன். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சரி, இப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் தேவை இருக்குது கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணிக்கங்க. என் வீட்டுல இந்த காரியங்கள் மாறணும், என் வீட்டுக்காரர் மாறணும், மனைவி மாறணும், பிள்ளைங்கள் மாறணும், வருமானம் மாறணும், சுகம் உண்டாகணும், வாழ்க்கையில செழிப்பு உண்டாகணும், என் பிள்ளைங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். இதை எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப சிம்பிளான முறையில பெற்றுக்கொள்வதற்கு தான் தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, முதலாவது நீங்கள் ஆசைப்படுறத இதயத்துல விசுவாசிங்க, அடுத்து வாயை திறந்து சொல்லுங்க. ஹலோ, இருக்கீங்களா? விசுவாசிக்கிறதும் கிடையாது, வாயை திறந்து சொல்றதும் கிடையாது. இது ரெண்டையுமே பண்ணாம என் வாழ்க்கை மட்டும் ஏன் தான் மாறலையோன்னு தெரியலையா? எத்தனையோ பேருக்கு நன்மை நடக்குது, என் வாழ்க்கை மட்டும் ஏன் தான் மாறலன்னு தெரியலையா? எனக்கு மட்டும் ஏன் நன்மை நடக்கலையோ? எனக்கு மட்டும் ஏன் அது கிடைக்கல? யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் விசுவாசிச்சீங்க? அதை வாயை திறந்து முதல்ல பேசுனீங்களா? அதை மட்டும் பேசுறது கிடையாது, மிச்சம் எல்லாத்தையும் பேசுறது. கம்ப ராமாயணம் அப்ப என்னதுங்க சொல்றா, படிச்சிருக்கீங்கல்ல? தமிழ்ல என்னென்ன வருது புத்தகங்கள்? திருக்குறளா? சரி, திருக்குறள் என்னென்னமோ படிக்கிறது எல்லாம் பேசுறது, ஆனா தேவையானதை பேசுறது இல்ல. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில உங்களுடைய ஐ
மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுடைய மனக்கண்கள் திறந்துருச்சு அப்படின்னாக்க உங்க வாழ்க்கையில நீங்க காரியங்களை நிதானிக்க கூடியவர்களா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுங்களா? நம்ம லைஃப்ல இப்படிதான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்காருனாக்க, அந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டு மிச்ச ஜன்னல் எல்லாம் திறந்துகிட்டே இருக்கிறீங்க. வீட்டுல கதவை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஜன்னலை எல்லாம் திறந்துகிட்டே இருக்கிறீங்க. நீங்க வெளியில போக முடியுமா? டோரை திறந்தீங்கன்னா தான் வெளியில போக. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாக்க நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசித்தது நீங்க என்ன பண்ணணுங்க? சரி, இப்ப ஏன் உங்களால விசுவாசிக்க முடியல? ஏன் உங்களால வாயை திறந்து சொல்ல முடியல? ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, அதுல இருந்து கடந்து போகிறேன். மத்தேயு 12:29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ஹல்லேலூயா. இந்த வசனம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய ஆங்கிள் இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணி உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். என்ன அப்படின்னாக்க, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். பலவான் அப்படின்றது யார சொல்றார்? இயேசு. அந்த சப்ஜெக்ட் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இயேசு வந்து பிசாசுகளை துரத்துகிறார். தேவனுடைய வார்த்தையை சொல்லி பிசாசுகளை துரத்தும் பொழுது அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க, இவரு பிசாசுகளுக்கு தலைவன், அதனாலதான் பிசாசை துரத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, டே முட்டாளுங்களா, நான் பிசாசுக்கு தலைவனா இருந்தா நான் ஏன்னா பிசாசை துரத்த போறேன்? அவங்களுக்கு தலைவனா இருந்தா நான் அவங்களுக்கு ஆதரவா தான் இருப்பேன், அவங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டேன். நான் ஏன் பிசாசுக்கு எதிராக செயல்படுறேனாக்க, எனக்குள்ள தேவன் இருக்கிறார், தேவ வார்த்தை இருக்கிறபடினாலே பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சொல்லிட்டு சொல்றாரு, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. இந்த பலவான்னாக்க யாரு? ஆங்கிலத்துல ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு வருது ஆங்கிலத்துல. இந்த பலவான் யார் அப்படின்னாக்க, இந்த இடத்துல இயேசு பிசாசை குறித்து சொல்லுகிறார். அவன் பலவான். அவன் எதுல பலவானா இருக்கிறான்? நீங்க பிசாசு பலவான்னு சொன்னோன்னு, ஐயோ சார் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, ரொம்ப பயங்கரமான ஆளு, பிசாசு கிட்ட நம்ம வச்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்க கூடாது. பிசாசு எதுல பலவான் தெரியுங்களா? அவன் உங்களை அவிவிசுவாசத்துல பேச வைக்கிறதுல அவன் பலவான். ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேத்துக்குள்ள வார்த்தை உள்ள போகுது? அவன் எதுல பலவான்னு உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன் இன்னைக்கு. அவன் எதுல பலவான் அப்படின்னாக்க, அவன் உங்களை அவிவிசுவாசத்துல பேச வைக்கிறதுல அவன் யாருங்க? அவன் பலவான். அந்த பலவான் என்ன பண்ணினா அப்படின்னாக்க, பிசாசு நிறைய தேவ பிள்ளைகளை அவிவிசுவாசத்துல பேச வச்சு அவர்களுக்கு வர வேண்டிய தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சுகம், தேவனுடைய நன்மைகளை எல்லாம் கொள்ளையடிச்சு அவனுடைய வீட்டுல கொண்டு போய் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னாக்க, குவித்து வைத்திருக்கிறான். ஹலோ, இருக்கீங்களா? அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்னு ஒரு படம். எல்லா இடத்துலயும் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து ஒரு குகைக்குள்ள வச்சிருவாங்க. வச்சுட்டு அந்த திருடர் கூட்டத்துக்கு தலைவன் வந்து என்ன பண்ணுவானுக்கா, நின்னு அண்டாக்கா கசம் அபூக்கா குசும் திறந்துடு சீசேம் அப்படின்னு சொன்னோன்னு அந்த கல் அப்படியே கரகரன்னு தள்ளும். அந்த கல்லு தள்ளோன்னு திருப்பி உள்ள போவாங்க, கொள்ளையடிச்சதெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க, கொள்ளையடிக்க போவாங்க. பிசாசு என்ன பண்ணானாக்க, இப்படித்தான் விசுவாச பிள்ளைகளுடைய வாயில அவிவிசுவாச வார்த்தையை பேச வச்சு அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல குவித்து வைத்துட்டு அவன் சொல்றான், நான் பலவான், இது ஃபுல்லா நான் கொள்ளையடிச்சது, இதை யாரும் என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஒருத்தர் மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டார். என்ன கேட்டுட்டார்னாக்க, இந்த பாறையை எப்படி நகர்த்த முடியும்னாக்க, அண்டாக்கா கசம் அந்த வார்த்தையை தெளிவா சொன்னாதான் இந்த கல்லு நகரும்ன்றத புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த பலவான் கொள்ளையடிச்சத உள்ள வச்சுட்டு வெளியில போன உடனே ஹீரோ உள்ள போய் என்ன பண்றானாக்க, அது கிட்ட நின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அதனுடைய அடைக்கப்பட்ட கல்லு திறக்க படுகிறது. இப்ப உள்ள போய் என்ன பண்றாருனாக்க, எல்லா விதமான நன்மைகளையும் வெள்ளி பொன்னையும் அள்ளி கொண்டு வீட்டுக்கு கடந்து போகிறார். இதேதான். கொஞ்சம் டைம் இருந்தா அந்த சீனை மட்டுமாச்சும் கொஞ்ச நேரம் பாருங்க. வேற ஏதோ சீன் பாக்குறீங்களா, இந்த சீனை பாருங்க. பிசாசு உங்க கண்ணுக்கு தெரியும், வில்லன் தான் பிசாசு, ஹீரோ தான்
நீங்க நீங்க எப்படி அவனுடைய உடைமைகளை கொள்ளையிட முடியும்ன்றத தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப பலவான்னா யாருங்க? பிசாசு என்ன பண்ணினா அவன் எதுல பலவானு? அவிவிசுவாசத்துல உங்களை பேச வைக்கிறதுல அவன் யாருங்க? அவன் பலவான். அவன் பேச வச்சிருவான். அதான் போன வாரம் செய்தியில சொன்னேன். தேவன் ஜீவ வார்த்தையை மனிதனுடைய இருதயத்தில் விதைப்பார். பிசாசு மரண வார்த்தையை விசுவாசினுடைய வாயிலிருந்து புடுங்குவான். புடுங்கிறதுல அவனை விட சிறப்பானவள யாருமே கிடையாது. புடுங்கிடுவான், எப்படினாலும் புடுங்கிடுவான். சில பேர் வீட்டுல பாக்குறாங்க, வேணா நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னை பேச வைக்காத. அப்பனா தெரிஞ்சுக்கலாம், பிசாசு பக்கத்துல நின்று பேசு பேசு பேசிடு பேசிடு போ போ சொல்லி சொல்லிடு. அப்படிதான் டக்குன்னு சொல்லுவாங்க. பிறகு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ, நான் கோபத்துல பார்த்துட்டு பயமா இருக்கு. இவ்வளவு உள்ள வச்சிருக்காங்களா, அது எப்ப கொப்பளிக்கும்னு தெரியலையே. பிசாசு வார்த்தையை புடுங்குவான். பேசின உடனே பிசாசு போயிடுவான். கணவனுக்கு மனைவிக்கு சண்டை 7ஆம் பொருத்தமா இருக்கும். டமா டுமான்னு பாத்திரம் பறக்க, பிள்ளைங்க கதறி ஓடி இந்த பக்கம் ஒளிய அந்த பக்கம் ஒளிய, பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வர. என்னாச்சு? வார்த்தையை புடுங்கிட்டான். பீஸ புடுங்கின கரண்ட், பீஸ புடுங்கினா கரண்ட் கட் ஆயிடுச்சு. வார்த்தையை புடுங்கினா சண்டை உண்டாயிருச்சு லைஃப்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு பலவான் யாருனாக்க உங்களை அவிவிசுவாசத்துல பேச வைக்கிறதுல பிசாசு பலவான். ஆனா அவனுக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறார். பலவானுக்கெல்லாம் பலவான். வேதம் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்ப அந்த பலவானுக்கு மேல ஒரு பலவான் யாருனாக்கா பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இன்னைக்கு இருக்கிறாரு. உங்களால அவிவிசுவாசமான வார்த்தைய பேசக்கூடாதபடி உங்கள் வாயில விசுவாசமான வார்த்தையை மாத்திரம் பேச வைக்கக்கூடிய பலவான் யாருனாக்கா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதனாலதான் ஊழியர்கள் சொல்றாங்க, அபிஷேகத்துல நிரம்பி பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ஏன் சொல்றாங்கனாக்க, அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில பேச பேச என்னாகனாக்க உங்க வாயில ஒரு அவிவிசுவாசமான வார்த்தை கூட வராது, ஒரு எழுத்து கூட வராது, ஒரு சின்ன உச்சரிப்பு கூட வராது. வாயில வந்தா கூட டக்குன்னு வாயை மூடிடுவீங்க. வேணாம், நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு அவனுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் பலவானை முந்தி கட்டினானே ஆகில். சரி, பிசாசை எப்படி கட்டுறது? ஹலோ, இருக்கீங்களா? பலவானை முந்தி கட்டினானே ஆகில்னு போட்டிருக்கல. இப்ப அவன் பலவான்னு தெரிஞ்சிருச்சு. எதுல அவன் பலவான்? உங்களை அவிவிசுவாசமா பேச வைக்கிறதுல அவன் பலவான். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் பலவான்கள். எதுல பலவான்கள்? ஐஸ் வச்சு பொய் சொல்லி, இது தர்றேன் அது தர்றேன், இத்தனை லட்சம் அக்கௌண்ட்ல போடுறேன், உங்க வீட்டுக்கு இது வாங்கி கொடுக்குறோம், உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், வாஷிங் மிஷின் கொடுக்குறோம், அள்ளி விடுறது. அள்ளி விட்டு உங்களை ஓட்டு போட வச்சு ஜெயிச்ச பிற்பாடு அவங்கள போய் நீங்க பார்க்க கூட முடியாது. ஹலோ, இருக்கீங்களா? எப்ப போனாலும் ஐயா டெல்லிக்கு போய்க்கிறாரு, ஐயா கல்கட்டா போய்க்கிறாரு. ஓட்டு போட்டவங்க நாங்க இங்க இருக்கிறோம், ஐயா நான் டெல்லிக்கு போய்க்கிறாரு, அங்கேயே குடியிருக்க சொல்ல அவரை, இங்க வர சொல்ற அவரை. ஓட்டு கேட்கும் போது வந்தான்ல, இப்ப வர சொல்ல அவனை. வர பார்க்க முடியுமா அவனை? அவன் பலவான். எதுல பலவான்? உங்களை ஏமாத்தி உங்கள்ட்ட ஓட்டு வாங்குறது அவன் பலவானா இருக்கிறான். பிசாசு உங்களை அவிவிசுவாசமான வார்த்தையை பேச வைக்கிறதுல பலவானா இருக்கிறான். இப்ப இந்த பலவான கட்டணும். இப்ப பலவான எப்படி நீங்க கட்ட முடியும்? பிசாசு எப்படி கட்ட முடியும்? ஒரு நாய் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு பூனை ஓடிக்கிட்டு இருக்கு, டக்குன்னு பிடிச்சு கழுத்துல கயிறை கட்டி கம்புல மாட்டிடலாம். இப்ப பிசாச அவனுக்கு உருவம் கிடையாது, அவன் எப்படி நீங்க கட்ட முடியும்? பலவானை முந்தி கட்டணுமா? எப்படி அவனை முந்தி கட்ட முடியும் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் அவனை கட்டுங்கன்றாங்க. பிசாசு எப்படி கட்டுறது? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பிசாசு எப்படி கட்ட முடியும்னாக்க, பிசாசு எப்படிப்பட்டவனாக்க, அவனுக்கு உருவம் கிடையாது. ஆனா அவன் என்ன பண்ணுவானாக்க, அவிவிசுவாசமான வார்த்தையை உங்க வாயில புடுங்கிறதுக்காக வந்து நிப்பான். அப்ப நீங்க அவிவிசுவாசமான வார்த்தையை பேசிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க பிசாசுக்கு அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப பிசாசு நீங்க கட்டணும் அப்படின்னாக்க, பிசாசுனுடைய வார்த்தையை பேசாம நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா பிசாசை கட்டலாம். ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, பிசாசு எப்படி கட்ட முடியும்? அவன் வார்த்தையை பேசாம நீங்க தேவ வார்த்தைய. இயேசு கிட்ட பிசாசு வந்தானா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வந்தவன் முதல்ல என்ன கேட்டான்? இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி. இப்ப பிசாசு பேசுறான். இப்ப பிசாசு இயேசுவை கட்ட பாக்குறான், இயேசுவை வஞ்சிக்க பாக்குறான், இயேசு கிட்ட தான் பலவான்றதை காண்பிக்க பாக்குறான். இப்ப இயேசு என்ன பண்ணாருனாக்க, சாந்தமா நிதானமா அவனை பார்த்து பேசுறாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பிசாசுனுடைய வார்த்தையை சொல்லல, தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவனை ஜெயித்தார். ஹலோ, இருக்கீங்களா?
ஒரு கேம் ஒண்ணு இருக்குது. அந்த கேம் எப்படி விளையாடணும் தெரியுங்களா? உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, நீங்க அதுக்கு தப்பான பதில் சொல்லணும். அந்த கேம் எத்தனை பேர் ஆடி இருக்கீங்க தம்பி? நீங்களா ஆனது இல்லையா? ஆமா, அப்படி ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் எப்படின்னாக்கா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஏன் உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்? நேத்து நான் மதுரைக்கு போனேன். நீங்க ஏன் மதுரைக்கு போனீங்க? நான் பிகாம் படிச்சிருக்கிறேன். அதாவது அவன் கேட்கிற எல்லா கேள்விக்கும் நீங்க தப்பான பதில சொன்னீங்கன்னாக்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு பரிசு கொடுத்துருவாங்க. இது எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா பைபிள் தான் இருக்குது. பிசாசு வந்து இயேசு கிட்ட பேசுறான், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லும். இயேசு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவன் கன்ஃபியூஸ் ஆகுறான். கேட்ட கேள்விக்கு தப்பான பதில் சொல்றாரு. சரி, இன்னொரு கேள்வி கேட்போம். நீ மேல இருந்து குதிங்க, உங்களை தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதி இருக்கிறது. என்னடா ரெண்டு பக்கமும் கேள்விக்கு தப்பான பதில் சொல்றாரு. சரி, மூணாவது ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். சரி விடுப்பா, இதெல்லாம் பாத்துக்கோ, இதெல்லாம் உனக்கு தர்றேன், என் காலில் விழுந்த வணங்கு, இதெல்லாம் உனக்கு கொடுத்துடுறேன். அவன் சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே, அவரை மட்டுமே நான் பணிந்து கொள்ளுவேன். கேட்கிற கேள்விக்கு எல்லாம் தப்பான பதில். ஹலோ, சில படிக்கிற பசங்க யோசிக்கிறாங்க, இது தெரியாம போச்சு சார், நான் வேற எல்லா கேள்விக்கும் சரியான பதில் எழுதி வச்சனாலதான் நான் மார்க் எடுக்கல போல, தப்பான பதில் எழுதி வச்சிருந்தா மார்க்க அள்ளி இருக்கலாம் போலவே. கடவுள் சொல்றாரு, பிசாசு எதுல பலவான்னாக்க, உன் வாயில அவிவிசுவாசமான வார்த்தையை புடுங்கிறதுல அவன் பலவானா இருக்கிறான். ஆனா அவனுக்கும் மேல பலவான் பரிசுத்த ஆவியானவர். அவன் வந்து உன் வாயில வார்த்தையை புடுங்கும் பொழுது அவன் சொல்றதுக்கு நீ எதிர் பேசாத, அவன் சொல்றதுக்கு எதிரான வார்த்தையை பேசு. பிசாசு இப்ப வர்றான், என்ன சரீரம் எப்படி இருக்குது, ரொம்ப வியாதி அதிகமா இருக்க மாதிரி தெரியுதுல, இயேசுவின் நாமத்தினால நான் சுகமா இருக்கிறேன். போக மாட்டான், சொரண கட்டவன் போவே மாட்டான், திருப்பியும் பேசுவான். அதை கேட்கல, அந்த வலி, அந்த கால் வலி எப்படி இருக்குது, கர்த்தர் என் கால்களை மான் கால்களை போல மாற்றி இருக்கிறார். அட மண்டு, நான் என்ன கேட்கிறேன், என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? அந்த கால்ல எலும்பு வலிச்சிச்சுல, அந்த எலும்பு வலி இப்ப எப்படி இருக்குது, என் எலும்புகளை தேவன் நினமுள்ளதாக்குகிறார். அவன் பாக்குறான், என்னடா இது, நம்ம கேட்கிற கேள்விக்கு தப்பு தப்பா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்க கிட்ட நம்ம பருப்பு இங்க வேகாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவான். அப்போ பலவானை முந்தி நீங்க எப்படி கட்டணும் அப்படின்னாக்க, அவன் சொல்ற வார்த்தையை மட்டும் பேசக்கூடாது. ஹலோ, அவன் வீட்டுக்காரர் வேலைக்கு போனாரு, என்ன இந்த மாசம் 10,000 ரூபாய் வருமா, கர்த்தர் எங்களை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே நிரம்பி வழியக்கூடிய விதத்திலே கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா அதை சொல்லல, 10,000 ரூபாய் சம்பாதிச்சாரு, இந்த மாசம் சம்பாதிப்பாரா, டியூ இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, வீட்டு வாடகை இருக்குது, அந்த செலவு இருக்குது, மொய் இருக்குது, இதெல்லாம் சமாளிக்கணுமே. இந்த மாசம் 10,000 வச்சு ஒரு நாள் சமாளிக்க முடியுமா? 10,000 கிடையாது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் நிறைவுகளாக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு வந்து 10,000 என்ன பண்ண போறோம், ஐயோ கடவுளே 10,000, ஆமா என்ன பண்ண போறோம்னு தெரியல. இந்த ஆளு வேற காலைல சாப்பாடு கட்டிட்டு வேலைக்கு போறதும் வர்றதும் வேகமா போறாரு வர்றாரே தவிர 10,000 மேல சல்லி காசு வீட்டுக்கு வர மாட்டேங்குது. ஆமா, இந்த 10,000 என்ன பண்ண போறோம், எது செய்ய போறோம், எப்படி சமாளிக்க போறோம், ஐயோ கடவுளே இந்த மாசத்தை எப்படி ஓட்ட போறேன்னு தெரியலையே, இது எப்படி கொடுக்க போறேன், அது கொடுக்க போறேன். இப்ப பிசாசு என்ன பண்ணிட்டான், தான் பலவான்றதை உங்கள்கிட்ட நிரூபிச்சுட்டான். எப்படி நிரூபிச்சுட்டான், உங்க வாயில வார்த்தை புடுங்கிட்டான். இப்ப வார்த்தை புடுங்கணும்னு டேப திறந்தோன்னு தண்ணி என்ன பண்ணுங்க, அவன் வீட்டுக்கு சின்ன பசங்க வருங்கல்ல, டேப திறந்துருக்குங்க, தண்ணி வரல ஆன்டின்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க. இவங்களும் மோட்டரை போட்டு உள்ள போயிட்டாங்க. தண்ணி நம்பினா என்ன வரும், பைப்ல டேங்க்ல தண்ணி நம்பிருச்சுனாக்கா பைப்ல வர ஆரம்பிச்சிடும். நான் வேலை முடிச்சுட்டு வந்து பைக் நிறுத்தி வரேன், சல 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 சவுண்டு, என்னடா சல 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 சவுண்டா கேக்குதுன்னு அப்படியே சுத்தி பார்த்தா வாஷ் பேஷன்ல தண்ணி தப்பன்னு போயிட்டு இருக்குது. டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு வேகமா அடுத்து டாய்லெட்ல அங்கேயும் ஆஃப் உள்ள போனேன். என்னப்பா தண்ணி போயிட்டு இருக்கு, தண்ணி இல்ல தெரியல, தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க, மோட்டர் போட்டேன், திறந்து பார்த்து தண்ணி இல்லைன்னு சொன்னவங்க மூடிட்டு. பிசாசு அப்படிதான் வந்து உங்க வாயில வார்த்தை பிடிங்கிடுவான், வார்த்தை பிடிக்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீங்க லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க. என்ன பேசிக்கிட்டே இருப்பீங்க, ஆமா கெட்டு போச்சா, நாசமா போச்சா, விளங்காம போச்சா, உருப்பிடாம போச்சா, வராது நடக்காது, நான் சொல்றேனே எப்படி ஆகுது பாரு, ஒண்ணுமே இல்லாம போக போகுது, ஒண்ணுமே இல்லாம ஆக போகுது, நடு ரோட்டுக்கு வர போறோம், பிச்சை எடுக்க போறோம். அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னு நீங்க விரும்புறீங்க, ஆனா அதை தான் நீங்க பேசுறீங்க. ஹலோ, அப்ப பிசாசு எதுல பலவான்னு நினைச்சுக்கோங்க, உங்க வாயில வார்த்தையை புடுங்கிறதுல அவன்
பலவானா இருக்கிறான். அந்த பலவான முந்தி கட்டணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? அவன் வார்த்தை அவங்க காதுல கேட்ட உடனே நீங்க மாத்தி பேசணும். ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேர் மாத்தி பேசுவீங்க? ஒருத்தர் 2 பேரு, ஒருத்தர் 3 பேரு, மிச்சவங்களாம் இப்படி 4 பேரு. நீங்க எப்படிப்பா? பேச மாட்டீங்களா? அமைதியா இருப்பாங்களா? ஃபாஸ்டிங்கா? பரவாயில்ல, மௌன விரதமா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பிசாசு உங்க வாயில வார்த்தையை பிடுங்க பார்ப்போம். அதுல அவன் பலவானா இருக்கிறான். அந்த வார்த்தையை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு அவன் சொல்லுகிறதுக்கெல்லாம் எதிரா பேசுங்க. கடன் இருக்குது, என்ன பண்ண போற? என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து செல்வ சீமானானை வைத்திருக்கிறார். அப்படி பேசணும். ஐயோ, கடன் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கடனை நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? கடன் என்ன பண்ணுவீங்க? கடனை ஒண்ணும் பண்ண முடியாது. கடனை கொடுத்துதான் ஆகணும். ஹலோ, சில பேர் ஆண்டவரே இந்த கடனை ஏதாச்சும் பண்ணுங்கப்பா. என்ன பண்ணட்டும்? வாங்கினவனை மறக்க வச்சிடலாமா? அவன் எழுதி வச்சு இந்த பேப்பர் அடிச்சு விட்டுலாமா? அப்படின்னா கிரிமினல் கேஸ்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போடணும். கடன் வாங்கணுங்க எல்லா ஷீட்டையும் அழிச்சு அடிச்சு எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த கடவுளை பிடிச்சி உள்ள போடுங்க ஃபர்ஸ்ட்ன்றுவானுங்க. அப்படி செய்ய முடியாது. கடன் இருக்கிறீங்களா? கடன் இருக்கும்போது கடனை பேசாதீங்க. கடனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பேசுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் வருமானத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், என் வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கடன் கொடுக்கிறதுக்கு பிடிக்கும்? என் நண்பர் ஒரு என்கிட்ட அடிக்கடி கடன் வாங்குவார். அப்படி கடன் வாங்கும் பொழுது ஒத்தையா வாங்குவாரு, பிச்சு பிச்சு கொடுப்பாரு. அப்படி பிச்சு பிச்சு கொடுக்கும் பொழுது ஒரு நாள் எனக்கு ரொம்ப 4 வருஷம் ஆயிடுச்சு. போன் போட்டேன், பணத்தை எப்ப கொடுப்பீங்க? வரும்போது தருவேன். எப்ப தருவீங்க? வரும்போது தருவேன். டேய், கொடுப்பியா மாட்டையா? கொடுத்துறேன்டா கொஞ்சம். நான் சொன்னேன், டேய் நீ வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படணும்னாக்க, ஒரு ஊழியக்காரன்னு சொல்றேன், நீ வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படணும்னாக்க ஃபர்ஸ்ட் வாங்கின கடனை வேகமா கொடுக்கப்பாரு. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்க இந்தியாவே கடன்ல தான் இருக்குது. என்னதுங்க? அது வேற அப்பப்ப போட்டுறாங்க. நம் நாடு உலக வங்கியின் இடத்துல இத்தனை கோடி கடன் வாங்கி இருக்கிறது. அப்பாடா, நல்ல வேலை அடைச்சிட்டாங்களோன்னு நினைச்சேன். இல்ல, இன்னும் அதிக கடனை வாங்கி இருக்கிறது. அப்ப இந்தியாவே கடன் இருக்குது. நம்ம என்னடா பெரிய ஜுஜுபி, நம்ம வாங்காத கடன் அப்படின்னு கடனை வாங்கி குவிக்கிறது. இதுக்கு ஒரு கடன், அதுக்கு ஒரு கடன், அங்கே ஒரு கடன், இங்க ஒரு கடன். கடனை வாங்கி வாங்கி வாழ்நாள் முழுக்க கடன் அப்படின்ற வார்த்தை காதுல கேட்காத ஒரு நாளும் இல்லாதபடி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு. அவருக்காக தான் சொன்னேன், உங்களுக்காக தான் சொல்றேன். நீங்க எவ்வளவு சீக்கிரமா கடன் கொடுத்து தீக்கணும்னு முடிவெடுக்கிறீங்களோ, கடன் வாங்க கூடாது, இருக்கிற கடனை கொடுப்பேன்னு நினைச்சு நீங்க முயற்சி பண்ணி நீ கடவுளுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க ஆசீர்வாதத்துக்குள்ளே போவீங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? கேட்கிற இடத்துல வாங்குற இடத்துல எல்லாம் கேட்டு வாங்கி அப்படி இப்படி அப்படி உருட்டி இப்படி உருட்டி அதை பண்ணி இதை பண்ணி, நான் சொல்றேன், அது உங்க வாழ்க்கை கிடையாது. அதுக்கு உங்களை கடவுள் அழைக்கல. உங்களை கடவுள் எதுக்கு அழைச்சிருக்கிறார்னாக்க, நீங்கள் கடன் இல்லாமல் கடன் கொடுக்கிறவர்களாக வாழும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? சொல்லுங்க, வீட்டுல போயிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்து சொல்லுங்க, இந்த பாரு, இன்னையோட ஒளிச்சு கட்டி கடன் வாங்குறது. தாவீது பேசினா, என் ஆத்துமாவே கர்த்தரை. ஆமா, அதே போல நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி போயிடுங்க. டாய்லெட்டுக்குள்ள இருக்கோ கண்ணாடி, பெட்ரூம்ல இருக்கோ சரியில்லை, கண்ணாடி கிட்ட போயிருங்க. இத பாரு, இனிமேல் இந்த கடன்ற பேச்சும் வாயில வரக்கூடாது. கடன் வாங்குறத முதல்ல நிறுத்துற, வாங்கின கடன் எல்லாம் மொத்தமா கொடுத்து தீக்குற, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆசீர்வாதத்தை சொல்லி கடன்ல இருந்து வெளியில வர்ற. நீ கடன்ல இருந்து என்னைக்கு வெளியில வரையோ அன்னைக்கு தான் உனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். ஹலோ, இருக்கீங்களா? அப்ப பலவான முந்தி கட்டிடணும். எப்படி கட்டணும்? உங்க வாயில வார்த்தை வரும் பொழுது அவனை கட்டிடணும். சரி, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகளை எப்படி? அவன் நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். இப்ப அது உங்களுக்கு சொந்தமாக்கணும். அதை நீங்க எப்படி சொந்தமாக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அவனை கட்டணும். கட்டின பிற்பாடுதான் அவனுடைய உடைமைகளை உங்களால சொந்தம் பாராட்ட முடியும். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அடுத்த வாரம் அதை குறித்து பேச போறேன். என்ன அப்படின்னாக்க, எவர்கள் பிசாசுனுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் பிசாசுனுடைய கிரியைகளை கட்டுப்படுத்த முடியும். ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, எவர்கள் பிசாசுனுடைய வார்த்தையை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் பிசாசின் கிரியைகளை கட்டுப்படுத்த. ஆமா, இயேசு பிசாசுனுடைய வார்த்தையை கட்டுப்படுத்தினாரா? இல்லையா? ஆமாவா? ஏதாச்சும் உறுப்பு காட்டுங்க, எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. கட்டுப்படுத்தினாரா? கட்டுப்படுத்தினாரா? இல்லையா? கட்டுப்படுத்தினாரு. மத்தேயு 4 போய் வாசிச்சு பாருங்க. கட்டுப்படுத்தினார் பிசாசுடைய வார்த்தை. பிசாசுடைய வார்த்தையை கட்டுப்படுத்தினாதான் பிசாசுடைய கிரியைகளை நீங்கள் கடிந்து கொள்ள முடியும். எப்படி கடிந்து கொள்ள முடியும்? இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது பிசாசுடைய வார்த்தையை கட்டுப்படுத்தினாரு. ரெண்டாவது என்ன பண்ணாருங்க? அவனுடைய கிரியைகளை
கடிந்து கொண்டார். வேதத்துல வசனம் போட்டிருக்குது, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன். ஆமா, அவனுடைய வார்த்தையை முதல்ல கட்டுப்படுத்தினீங்க தான் அவனுடைய கிரியைகளை உங்களால கடிந்து கொள்ள. ஆமா, அவனுடைய கிரியைகள் என்னென்ன? பிசாசு பிடிச்சவங்களை இயேசு கிட்ட கொண்டு வராரு. இயேசு என்ன சொன்னாரு? பிசாசு பிடிச்சவங்களை பார்த்து வெளியில போ, வெளியில போன்னு சொன்ன உடனே அது வெளியில போயிடுச்சு. எப்படி அது போச்சு? சுகவீனமா இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு சுகமாகட்டும், சுகமாகுது. சப்பானியை பார்த்து சொல்றாரு சுகமாவன், சுகமாகிறது. எப்படி இதெல்லாம் நடக்குது ஆண்டவரே? அப்படின்னா கடவுள் சொல்றாரு, டேய், முதலாவது அவனுடைய வார்த்தையை கட்டுப்படுத்து, அப்பதான் அவனுடைய கிரியைகளை கட்டுப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பிசாசுடைய வார்த்தையை கட்டுப்படுத்துறது இல்ல, அவன் பேசுறதே நீங்களும் பேசுறது. அப்புறம் அவன் கிட்ட போயிட்டு இயேசு நாமத்துல போ சாத்தானே போ 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 போ. அவன் பாப்பான், தம்பி நீ நம்மாலு பேசக்கூடாதுப்பா, வாய்மூடுன்னுவான். பிசாசுடைய வார்த்தையை கட்டுப்படுத்தினீங்கன்னா தான் பிசாசுடைய கிரியைகளை உங்களால அழிக்க. எத்தனை பேத்துக்குள்ள வார்த்தை உள்ள போகுது? நிறைய பேத்துக்கு பிசாசை துரத்தணும்னு ஆசை. எத்தனை பேத்துக்கு ஆசை இருக்குது? முதல்ல வீட்டுல இருக்கு சார், அதை துரத்திட்டேனாக்க சரியா போ, அதுல நான் பிராக்டிஸ் எடுத்து ஜெயிச்சுட்டேனாக்க நான் பெரிய ஆளா வந்துடுவேன் சார். சில பேத்துக்கு அப்படிப்பட்ட யோசனை போடுது. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வார்த்தையை கட்டுப்படுத்துங்க, அப்பதான் அவனுடைய கிரியைகளை உங்களால கட்டுப்படுத்த. இயேசு படகுல போறாரு, நைட்ல காற்று பலமா இருக்குது, கடலு கொந்தளிக்குது. இப்ப இயேசு என்ன பண்ணாரு? எந்திரிச்சு நின்னு இறையாதே அமைதலாயிரு. இது யாருடைய கிரியை? பிசாசுடைய கிரியையை இயேசு எப்படி கண்ட்ரோல் பண்ணாரு? இயேசு வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணார்ல, அதனாலதான் அவனுடைய கிரியைகளை அவரால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. சீசர்கள் வார்த்தையவே கண்ட்ரோல் பண்ணல, அதனால கடலும் காற்றும் பொங்கி எழும்பும் பொழுது நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. இந்த மாலை வேளை நான் சொல்றேன், நீங்க உங்க வாயில பிசாசுடைய வார்த்தை அவன் வாயில புடுங்கும் பொழுதுலாம், சொல்ல வைக்கும் பொழுதுலாம், நோ நான் பேச மாட்டேன், நான் தேவனுடைய வார்த்தையை மட்டும் நான் சொல்லுவேன்னு சொல்லி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கண்டா பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிருவான். இயேசு ஒரு ஊருக்குள்ள போறாரு, கரையில இறங்கின உடனே ஒருத்தர் ஓடி வரான், நசரனாகிய இயேசுவே எங்களை வேதனைப்படுத்தாதபடி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் உள்ள போன உடனே அவன் ஓடி வர்றான். ஏன்? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வார்த்தையை கட்டுப்படுத்தின ஒருத்தர் வந்துட்டாரு, இப்ப நம்மள கடிந்து கொள்ளாம போக மாட்டாருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட ஓடி வருகிறான். நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை உங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்கங்க. எப்போ நீங்க பிசாசுடைய வார்த்தையை கட்டுப்படுத்துறீங்களோ, பேச மறுக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க பிசாசுடைய கிரியைகளை அழிக்க. வீட்டுக்கு பக்கத்துல சுகவீனமா இருக்கிறாங்க, வியாதியா இருக்கிறாங்க, பிசாசு பிடிச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் போயிட்டு தொட்டு சுகமாக்கி விடுதலை ஆக்கணும்னாக்க ஃபர்ஸ்ட் உங்க வார்த்தையை நீ கண்ட்ரோல் பண்ணாதான் முடியும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா. நன்றி தகப்பன். பிதாவே, இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையில் ஒரு பெரிய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிசாசு எங்களுடைய வாயிலை வார்த்தையை புடுங்குகிறதுல பலவானாக இருக்கிறான். நாங்கள் அவனை கட்டி அவனுடைய வார்த்தையை பேச மாட்டோம், உங்களுடைய வார்த்தையை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் சொல்லி அவனை கட்டும் பொழுது, அவனுடைய வார்த்தைகளை கட்டும் பொழுது, அவனுடைய கிரியைகளை நாங்கள் கடிந்து கொண்டு மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறீரே, அதற்காக நன்றி. இந்த மாலை வேளையில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் கடந்து போய் பிசாசுடைய வார்த்தைகளை அல்ல, தெய்வமே உம்முடைய வார்த்தைகளை பேசி வாழ்க்கையில முன்னேற, ஆசீர்வதிக்கப்பட, உயர கிருபை தருவீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கடந்து வரட்டும், அப்படிப்பட்ட அபிஷேகம் கடந்து வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கடந்து வருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் அசுத்த வார்த்தைகளை அல்ல, பரிசுத்த வார்த்தைகளை பேசக்கூடிய நாவுகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.